சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருந்தது விஜய் த்ரிஷா அவர்களை பற்றியது தான். நடிகர் விஜய் தனது மனைவி சங்கீதாவுடனான விவாகரத்தால் ரொம்பவே அந்த விஷயம் பேசக்கூடியதாக மாறியிருக்கு. சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற திருமண விழா ஒன்றில் நடிகை த்ரிஷாவுடன் இணைந்து பங்கேற்றது பெரிய சர்ச்சை கிளப்பியிருந்துச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி சங்கீதா அவர்கள் இதற்கு முன்னாடியே தாக்கல் செஞ்ச மனுவில் தனது கணவர் வேறொரு நடிகையோட திருமணத்தை மீறிய உறவில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கைவிட மறுப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இத்தகைய காலகட்டத்தில் விஜய் த்ரிஷாவுடன் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றது அவரது கட்சி தொண்டர்களிடையே மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவரது அரசியல் செல்வாக்கிலும் சறுக்கலை ஏற்படுத்தியிருக்கிறதாக எல்லாருமே ரொம்பவே பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் பேசி வராங்க. இந்த சூழலில் நடிகர் மற்றும் இயக்குனர் சமுத்திரக்கனி தனது திரையுலக நண்பர்களுடன் இந்த விவகாரம் குறித்து பேசிய ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் இப்போ வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வீடியோவில் இது என்ன விளையாட்டா, இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது அவங்கள எப்படி வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க, 4 சுவருக்குள்ளே வச்சிருக்க வேண்டியது தானே, யாரை பழி வாங்குறீங்க அப்படிலாம் நல்லபடியாக போய்கொண்டிருந்த நிலையில் தற்போது கட்சிக்காரனே இனிமேல் நம்மால் முடியாது அப்படின்னு சலிச்சுக்கிறான் அப்படின்னு சமுத்திரக்கனி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார். இந்த நிலையில் இந்த வீடியோ விவகாரம் தொடர்பாக சமீபத்திய பேட்டி ஒன்றில் சமுத்திரக்கனி பேசியிருந்தார். வீடியோ எடுக்கப்படுவது எனக்கு தெரிஞ்சு தான் நான் பேசினேன். அங்கு அந்த தம்பி மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். என்னுடைய மனதில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே வேறு விதமாக பேச தெரியாது. அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு மானே தேனே போடு, நம் தம்பிகள் வேறு சில வேலைகளை பார்த்துட்டாங்க. அதை நான் குற்றமாக நினைக்கல, பேசியதற்காக நான் வருத்தப்படவும் இல்லை, இது என்னுடைய அக்கறை, ஒரு வழி அப்படின்னு பேசியிருக்காரு. பொதுவாக ஒரு சிலர் சொல்லிட்டு நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு வருத்தம் தெரிவிப்பாங்க. ஆனால் சமுத்திரக்கனி அவர்களோ எனக்கு அந்த தம்பி மட்டும்தான் வீடியோ எடுக்கிறான் அப்படின்றது தெரியும், நான் தெரிஞ்சுதான் பேசினேன், என்னுடைய மனசில் இருந்த வழி தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், நீங்கள் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சோம் யாரை நீங்கள் கஷ்டப்படுத்தி காயப்படுத்துறதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே ஓப்பனாக வெளிப்படையாக பேசியிருக்காரு சமுத்திரக்கனி. இந்த விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாகவும் பரவி வந்துட்டுருக்கு. எல்லோருமே சமுத்திரக்கனி அவர்கள் இப்படி பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ அவரே எனக்கு தெரிஞ்சு தான் பேசினேன், ஏன்னா அந்த தம்பி தான் எடுக்கிறான் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னும் ஓப்பனாகவும் சொல்லிட்டார். இது மட்டும் இல்லை, ஏற்கனவே விஜய் அவர்களும் மேடையில் சொல்லியிருந்தார், அதெல்லாம் ஒரு ஒருத்தான விஷயமே கிடையாது, நம்மளுடைய நாட்டை பார்ப்போம் அப்படின்னு. அப்போ கூட எல்லோரும் சொல்லியிருந்தாங்க, தன்னுடைய மனைவியை ஒருத்தே இல்லைன்னு சொல்கிறவர் எப்படி பார்த்தோன்னா நாட்டை காப்பாற்றுவார், மக்களுக்காக சில விஷயங்களை செய்வார். இப்படியே போச்சுன்னா இவர் சரிப்பட்டு வர மாட்டார். முதல்ல குழந்தைகள், அதே போல் மனைவி அப்படின்னு அவர் எப்போ தன்னுடைய ஃபேமிலி கூட ஒன்றா சேர்றாரோ அப்போ தான் இந்த நாட்டு மேலேயும் அவருக்கு அக்கறை இருக்குது அப்படின்றது உண்மையாகும். தாவிட்டே பார்க்காதவர் எப்படி பார்த்திங்கன்னா நாட்டை பார்க்க போகிறாரு அப்படின்னு பல விஷயங்கள் எல்லோரும் பேசி வந்தாங்க. இந்த சூழலில் இப்போ சக நடிகர் ஒருத்தரும் இப்படி பேசியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.